ஸ்டேரிங் தான் வருது. பவர் ஸ்டேரிங் கண்டிப்பா ஒன்ஸ் உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் தான் காசு வரும் ஆர்டினரியை விட. பட் ஆனா எல்லாருமே ஆர்டினரியா வாங்குறோம், எல்லாருமே பவர் ஸ்டேரிங் தானே வாங்குறோம். அதே மாதிரிதான் எப்பவுமே டெக்னாலஜி அதிகமானா கண்டிப்பா வந்து லைஃப் டைமும் கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒர்க் வந்ததுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வரும். அது எலக்ட்ரானிக் பம்ப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியே இந்த வண்டியை வந்து கொஞ்சம் பேர் வந்து டவுன் ஆக்கிட்டாங்க. பட் ஆனா அது எலக்ட்ரானிக் பம்பே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல வந்து 5245 அப்படிங்கிற டிராக்டர். இது வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் 50 ஹெச்பியில் வந்து அவங்க லான்ச் பண்ண டிராக்டர். இதில் வந்து நிறைய பேர் வந்து 5245னா வந்து நான் ட்ராலி வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரண்ட் லிஃப்டிங் அதிகமாகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பம்பு நல்லாவே இருக்காது, அது இதுன்னு நிறைய பேர் அதை சொல்லிட்டாங்க. அது வந்து எலக்ட்ரானிக் பம்பே ஃபர்ஸ்ட் கிடையாது. அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும். கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து விவசாயிங்க வந்து அது எலக்ட்ரானிக் பம்பு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியே இந்த வண்டியை வந்து கொஞ்சம் பேர் வந்து டவுன் ஆக்கிட்டாங்க. பட் ஆனால் அது எலக்ட்ரானிக் பம்பே கிடையாது. டிராக்டர்ல வந்து எலக்ட்ரானிக்னு ஏன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து சாவியில வந்து ஆஃப் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சாவியில ஆப்ஷன் கொடுத்துருந்தா உடனே அது எலக்ட்ரானிக் ஆயிராது. எலக்ட்ரானிக் பம்புங்கிறதே பாத்தீங்கன்னா 2015க்கு அப்புறம் தான் காருக்கே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து ஆர்டினரி சொல்லாய்டு சுவிட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. சொல்லாய்டோட ஒர்க் என்னதுன்னா நம்ம லிவர் இழுக்கிறதுக்கு பதிலாக அது கரண்ட்ல போய் அந்த லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணும், அவ்வளவுதான். உடனே அது எலக்ட்ரானிக் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ரோட்டரி பம்ப். ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா டிவிஎஸ் லூகாஸோட ரோட்டரி பம்ப் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா எல்லாரும் மாத்தி சொல்லி அது எலக்ட்ரானிக் பம்ப் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஃபியூல் எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு கொடுக்குங்க அந்த டிராக்டர் வந்து. பட் ஆனா அது வந்து ஏன் தெரியல, நிறைய பேர் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த 5245 எலக்ட்ரானிக் பம்ப் நல்லா இருக்காது, உங்களுக்கு லைஃப் டைம் வராதுன்னு சொல்லியே நிறைய வந்து பேர் டவுன் ஆக்கிட்டாங்க. பட் ஆனா இப்போ லான்ச் பண்ணிருக்க 5245 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயே 3 வெரைட்டி வந்து இருக்குங்க. இதுல வந்து 50 ஹெச்பில வந்து SJ327 சிம்சன் அப்படிங்கிற இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 50 ஹெச்பி பியூர் 50 ஹெச்பி டிராக்டர் தான். இதே SJ327 தான் 3 டிராக்டருக்குமே ஒரு இன்ஜின் வந்து 2700 சிசி வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 wheel drive ஆப்ஷன் வந்துடும். 4 wheel driveல உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிசி வால்வ் வரும். ஃப்ரண்ட் ஆக்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ல இருந்து வரும். மற்ற டிராக்டருக்கும் இந்த 5245ல இருக்க 4 wheel driveக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆக்சில்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் வரும். பட் ஆனா இந்த எம்எஃப்ல மட்டும் சைட்ல வரும். அதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்க எந்த வரப்புல போனாலோ எந்த இதுல போனாலும் உங்களுக்கு வந்து அது சைட்ல தட்டி எதுவும் அந்த ஆக்சில் பெண்ட் ஆகுறதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் வந்து 2 பம்ப் கொடுத்துருப்பாங்க அந்த 4 wheel driveல பாத்தீங்கன்னா. ஒன்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்கு வரும், ஒன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஹைட்ராலிக் லிஃப்டிங்க்கு வரும். பட் ஆனா இந்த 50 ஹெச்பில வந்து 2 பம்ப் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பம்ப் பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ள இருக்கும். அதனால இந்த உள்ள இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா டெப்த் சென்சிங் வந்து அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். பட் ஆனா என்னன்னா நீங்க வெளியே டிவிசி வால்வ் வந்து கம்பெனியை தவிர்த்து நீங்க வெளியே மாட்டி எங்கேயுமே வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க வந்து வண்டி வாங்கினீங்கன்னா நீங்க ஃபேக்டரி ஃபிட்டட் வாங்கினீங்கன்னா பெஸ்ட். அப்படி வாங்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க கம்பெனில மட்டும்தான் டிவிசி வந்து மாட்டி ஆகணும். நீங்க வெளியே எங்கேயுமே இந்த சோராஜ் மற்ற வண்டியில மகேந்திரா எல்லாம் மாட்டுற மாதிரி நீங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற வந்து அவுட்புட் ஹோஸ்ல இருந்து கட் பண்ணி அந்த டிவிசியை மாட்டுவாங்க. பட் ஆனா இந்த டிராக்டரை வந்து நீங்க அப்படி மாட்ட முடியாது. ஏன்னா பம்பு வந்து உள்ள பிஸ்டன் பம்ப் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. அந்த பிஸ்டன் பம்புக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா கீர் ஆயில் பம்ப் வந்து சென்சிட்டிவ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் வந்து இருக்காது. பட் ஆனால் பிஸ்டன் பம்ப் வந்து சென்சிட்டிவும் இருக்கும், அதே மாதிரி லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் எதுவுமே வராது, பயங்கரமா இருக்கும். அது வந்து உள்ள பிஸ்டன் பம்ப்னாலே உள்ளதான் கொடுத்துருப்பாங்க எப்பவுமே. அந்த உள்ள கொடுத்துருக்கனால என்னன்னா நீங்க வந்து டிவிசி வந்து நீங்க ஃபேக்டரி ஃபிட்டட் வாங்கினா மட்டும்தான் நீங்க மாட்ட முடியும். நீங்க வந்து வெளியே நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தயவு செய்து அது சும்மா சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸே இருக்காது. நீங்க ஃபேக்டரி ஃபிட்டட் வாங்கினீங்கன்னா இந்த ஹெட்டை கழட்டிட்டு அவங்க ஒரு ஹெட் போடுவாங்க. அந்த ஹெட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா 37 km/h வந்து வீல் ஸ்பீடு இருக்குங்க. நீங்க 855 இருக்கட்டும், மகேந்திரா 575 இருக்கட்டும், எந்த டிராக்டர்லயும் வந்து இவ்வளவு வீல் ஸ்பீடு வந்து கொடுக்கல. இதுல வந்து வீல் ஸ்பீடு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 ஆப்ஷன் வந்து வருங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சென்டர் கீர் ஆப்ஷன் வரும், இன்னொன்று வந்து சைடு கீர் ஆப்ஷன் வரும். சைடு கீர் ஆப்ஷன்னா என்ன உங்களுக்குன்னா ஃபுல் பிளாட்ஃபார்ம் வந்துடும் இதுல. இதே இது வந்து சென்டர் கீர்னா ஃபுல் பிளாட்ஃபார்ம் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து 14.9 டயர் ஆப்ஷன் தான் வரும், 13.6 ஆப்ஷன் வராது. 14 தான் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா 14 தான் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்க வந்து எனக்கு ரொட்டேட்டர் யூஸ் பண்ணணும், ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ போடணும், பேனர் யூஸ் பண்ணணும், ஓரளவு மாடரேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த டிராக்டர் வாங்கலாம். ஃபியூல் வந்து 4 லிட்டருக்கு உள்ளதாங்க உங்களுக்கு வந்து போகும். இப்போ 50 ஹெச்பில மற்ற டிராக்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் ஃபியூல் போகும். பட் ஆனா இதுல வந்து அந்த ஃபியூல் அந்த கம்ப்ளைண்டே உங்களுக்கு வந்து வராது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வீல் ஸ்பீடு வந்து ஜாஸ்திங்க.
நாங்கள் எங்கள் டிராக்டரில் சோனாலிக்கா ஒரு டிராக்டர் போட்டிருப்போம். வீல் ஸ்பீட் ஜாஸ்தினால மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் வந்து வீல் ஸ்பீடு வந்து நல்லாவே கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து மைலேஜ் இஷ்யூ வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. இப்போ வந்து நான் ட்ராலி வந்து நீங்கள் ஓப்பனாக எந்த டிராக்டரோடையும் நீங்கள் இது அது ஏறுதுன்னா கண்டிப்பாக இந்த டிராக்டருமே ஏறும் 50 ஹெச்பியில். ஏன்னா பம்பர்லாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இது வந்து பிளான்ட்ரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து பிளான்ட்ரி டிரைவ் கொடுத்தாங்க. அதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக்காக இருந்தது அப்படின்னா நாய்ஸ் வரும் பயங்கரமாக. நீங்கள் ரிவர்ஸ்லாம் வரும்போது கிரவுண்ட் வந்து அந்தளவு நாய்ஸ் வரும். அதே மாதிரி டாப் கியரில் போனீங்கன்னா ஸ்லோவாக போனீங்கன்னா பயங்கரமாக வைப்ரேஷன் வரும். பட் ஆனால் இந்த பிளான்ட்ரி ப்ளஸில் வந்து அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான பேக்காக கொடுத்துருக்காங்க. பிளான்ட்ரி டிரைவ் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சில் வந்து முதல்ல வந்து லோடே ஆகாது. உங்களுக்கு நீங்கள் தொழிலெல்லாம் நிறைய இதில் சொல்லுவாங்க 575 எங்களுக்கு க்ரௌண்ட்லாம் அடிக்கடி உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து இந்த பிளான்ட்ரி டிரைவ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து க்ரௌனும் உடையாது. அதே மாதிரி ட்ரைலேண்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டிராக்டர் வந்து. அதனால வந்து நீங்க ஹெவி இம்ப்ளிமெண்ட்லாம் போட்டு ஓடும்போது வீல் ஜர்க் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுக்கும். அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுலயே 725 டிராக்டர் வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் சென்சிட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கண்டிப்பா அதை ஒரு டிராபேக்கா நான் சொல்லியிருப்பேன். ஆனா இதுல வந்து சென்சிட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்காவா கொடுத்துருக்காங்க. நீங்க ரொட்டேட்டர்லாம் கூட்டு போகும்போது நீங்க லோ சென்சிட்டிவ்ல போட்டீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ எதுவுமே வராது. இப்போ ஹெவி இம்ப்ளிமெண்ட் நான் போய் ஃபீல்டில் போய் ஓட்டுறேன் அப்படின்னா நீங்க டாப் ஹோல்ஸ் மேலே இருக்கிறது வந்து ஹை சென்சிட்டிவ் ஹோல்ஸ். இதுல நீங்க போட்டீங்கன்னா நீங்க அந்த டெப்த் லிவர் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பக்காவா பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த குறையுமே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்டரி ஃபிட்டட் வந்து டோபார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதுவே எனாஃப் தான். ஒரு 10 டன் ட்ராலி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்காக நல்லாவே ஃபேக்டரி ஃபிட்டட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிஃப்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1800 kg மோர் தென் எனாஃப் ஃபார் நீங்க எந்த டிராக்டர் எதை யூஸ் பண்ணாலுமே வந்து 1500 கிலோக்குள்ள தான் வரும். அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. நீங்க வந்து நல்லாவே அதை வந்து எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டிராக்டர்ல வந்து பட்டே கிளப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க லைட்டா கால் வச்சாலே போதும். நீங்க இதோட 50 ஹெச்பில எந்த டிராக்டர் கம்பேர் பண்ணாலும் சரி 7250 இந்த அளவு இதை விட கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாலும் இதுவும் ஒரு சரியான அதுக்கு ஈக்குவலான பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு டிராக்டருங்க இது. ஜாண்டியர் நான் சொல்லியிருப்பேன் பிரேக்கிங் நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி இதுலயுமே வந்து பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சைடு பிரேக் வந்து நீங்க எம்எஃப்லாம் வாங்கினீங்கன்னா அதிகம் வந்து செலவு வரும் அது இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா தப்புங்க. எதுவுமே டெக்னாலஜி கூடனா லைஃப் டைம் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நீங்க இதே எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க ஆர்டினரி ஸ்டேரிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கம்மியா தான் வரும். ஆனா வந்து ஹேண்ட்ல எஃபெக்ட்லாம் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். இப்போ வர்றது எல்லாமே பவர் ஸ்டேரிங் தான் வருது. பவர் ஸ்டேரிங் கண்டிப்பா ஒன்ஸ் உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் தான் காசு வரும் ஆர்டினரியை விட. பட் ஆனா எல்லாருமே ஆர்டினரியா வாங்குறோம், எல்லாருமே பவர் ஸ்டேரிங் தானே வாங்குறோம். அதே மாதிரிதான் எப்பவுமே டெக்னாலஜி அதிகமானா கண்டிப்பா வந்து லைஃப் டைமும் கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒர்க் வந்ததுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வரும். அந்த இப்போ ட்ரை டிஸ்க் பிரேக் இருக்குன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் ஆனால் இது ஆயில் இம்ப்ரெஸ்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் அவ்வளோ சீக்கிரத்துல தேயாது ஆயிலே இருக்கிறதுனால. பட் ஒன்ஸ் தேஞ்சதுன்னா அந்த டிஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 400 ரூபா இருந்தது டிஸ்க் லைனிங் அப்படின்னா இது வந்து 1500 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் டைம் அந்த அளவுக்கு நல்லா வரும். அதெல்லாம் நம்பாதீங்க. சும்மா சொல்லுவாங்க எம்எஃப்னா எனக்கு வந்து நிறைய செலவு வரும் அது இதுன்னு சும்மா வந்து பொருளை கிளப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து நல்லாவே இருக்கும். நீங்க ஒரு 5000 ஹவர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா ஓட்டலாம். குவாலிட்டி எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சவுண்ட் எல்லாத்தையுமே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு.
பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அதனால வந்து மெக்கானிக்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு காசு வரும், அதனால எம்எஃப் வந்து வாங்காதீங்க அது இதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹைட்ராலிக் ஆயிலுக்கு வந்து தனியா ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னதான் க்ரௌன் ஆயில்ல தண்ணி ஏறினாலும் எது ஏறினாலும் வந்து உங்களுக்கு வந்து ஓரிங் வந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு தனி ஒரு செப்பரேட்டா உங்களுக்கு கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஒன்ஸ் ஆயில் மாற்றும் போது 1 லிட்டர் ஆயில் ஃபில் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து ஓரிங் எதுவுமே போகாது. ஹைட்ராலிக்ல எந்த ஃபால்ட்டுமே வராது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்ல. அதனால இது கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ரிசர்வாயர் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே தெரியுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு இதுல வந்து உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க, பட் ஆனா இதுல வந்து எல்லாமே தெரியுற மாதிரி ஏர் கிளீனர் எல்லாம் சைட்ல கொடுத்ததுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஏரேஷன் நல்லாவே இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வண்டி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஹீட்டும் ஆகாது, லைஃப் டைமும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்க ரொட்டேட்டர் ஓட்டினாலுமே வண்டி வந்து எந்த ஹீட்டுமோ நீங்க எதுவுமே நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. நல்லாவே ஒரு சூப்பர் பேக்கேஜ். இப்போ நீங்க வந்து நான் கிராவல்லாம் அதிகமா ஓட்டுவேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிராக்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். 2 வீல் வெயிட் இது பம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படியும் உங்களுக்கு ஒன்ஸ் பத்தலன்னா ஃபேக்டரி ஃபிட்டர்ல 60 kg உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அதை தூக்கி நீங்க இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எந்த வீல் லிஃப்ட் எதுவுமே இருக்காது. நீங்க வந்து 36 கிலோமீட்டர் போறதுனால சாலிடா உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து 12 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பா கொடுக்கும் இந்த டிராக்டர் வந்து. அதனால கண்டிப்பா அதை சூஸ் பண்ணலாம். எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்